காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நெல்லிக்குப்பத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த தமிழ்நாட்டில் அல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லா இடத்துலையும் கலைஞருக்கு இடம் கொடுப்பாங்க. ஆனா அண்ணாவுக்கு பக்கத்துல கலைஞர் கடைசியாக அவர் ஆசைப்பட்டது என்னன்னா, அண்ணா இறந்தப்போ சொன்னார், அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று சொன்னார். அந்த இடத்தை கொடுப்பதற்கு தடுத்த பாவிகள் இவங்க, கொடுக்க கூடாது என்று சொன்ன அயோக்கியர்கள் இவங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன், நானே முதலமைச்சருடைய வீட்டுக்கு போய் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு, திமுகவாக பார்க்காதீங்க, திமுக தலைவராக பார்க்காதீங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ 5 முறை ஆட்சியில் இருந்து எத்தனையோ நன்மைகளை, காரியங்களை, சாதனைகளை செஞ்சவர், அண்ணாவுக்கு நினைவு மண்டபம் அமைச்சவர், பிறந்தவர் காமராஜருக்கு கலைஞர் தான் நினைவு மண்டபம் அமைச்சு கொடுத்தாரு. வள்ளுவர் கோட்டம் கண்டவர் தலைவர் கலைஞர், கட்டபொம்மன் கோட்டை ஏற்படுத்தியவர் கலைஞர், 133 அடி உயரத்தில் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை எழுப்பி அழகு பார்த்தவர் கலைஞர், நம்முடைய தாய்மொழி செம்மொழிக்கு, தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் கலைஞர். ஏன் இந்தியாவுக்கு பிரதமர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவர்களெல்லாம் அடையாளம் காட்டியவர் தலைவர் கலைஞர். ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்தவர் தலைவர் கலைஞர். ஆக 14 வயசுல பொதுப்பணியில் இறங்கி திருவாரூர் வீதிகளை தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடிதில்லவே என்று போர்ப்பரணி பாடியவர் தலைவர் கலைஞர். கடைசி சாகர வரையில, இறந்து போகிற வரையில 95 வயசு வரையில அந்த கொடியை தாங்கி பிடிச்சு இந்த தமிழினத்திற்காக பாடுபட்டவர் தலைவர் கலைஞர். அவருக்கு இடம் இல்ல மறுத்த அந்த அயோக்கியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? கலைஞருக்கு இடம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இங்க இடம் கொடுக்கலாமா? ஆகவே அந்த உணர்வோடு வாக்குச்சாவடிக்கு வாருங்க, உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், செல்வத்தை எம்பியாகவும் இதயவர்மனை எம்எல்ஏவாகவும் நீங்க தேர்ந்தெடுங்க. விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.